அனைவருக்கும் வணக்கம். உத்யோக் ஆதார், எம்எஸ்எம்இ, எஃப்எஸ்எஸ்ஐ இது எல்லாமே ஃபுட் சப்ளிமெண்ட் நிறுவனங்களுக்குண்டான பதிவு. எம்எஸ்எம் தொழில் செய்திக்குண்டான பதிவு. உத்யோக் ஆதார்னு மாற்றிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சிறு சிறு வியாபாரிகளுக்கு தொடர்புள்ள அவங்க முன்னேற்றத்துக்கு உண்டான வழிவகுக்கும் திட்டம் தான் அனைத்தும் இந்த ரெக்கார்டு. என்ன பண்ணுறீங்க, நம்ம நிறுவனங்களில் அனைத்தும் வெளியே காமிக்கிறதுக்கே பயப்படக்கூடாது. நம்ம சின்ன ஒரு 50,000 போட்டு ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு 5,000 போட்டு ஒரு சின்ன மாவு கடை வச்சாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் முறைப்படி பதிவு பண்ணி செஞ்சு பழகுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம தொழில் செய்கிறது பெரிய லெவலில் வளரணும், நல்லா சம்பாதிக்கணும், எல்லாத்துக்கும் உதவி செய்யணும்னு தான் தொழில் ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம அதை சொல்கிறதுக்கே தயக்கப்படும் போது நம்ம எந்த விஷயம் செய்ய முடியும்? அதனால் தைரியமாக செய்யலாம். நீங்கள் தொழில் மையங்களில் உங்களுடைய நிறுவனங்களில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய தொழில் ரெக்கார்டை வெளியே காமிங்க. உங்களுக்கு பெரிய தொகை வேணும்னா நீங்கள் எந்த ரெக்கார்டுமே இல்லாமல் எந்த நிறுவனத்தில் போய் நீங்கள் கேட்பீங்க? அப்போ நிறுவனங்களில் போய் நம்ம கடன் கேட்கணும், தொழில் கேட்கணுன்னா நம்மளோட ரெக்கார்டு முறைப்படி இருக்கணும்ல. அதுக்கு நம்ம பதிவு பண்ணியிருக்கணும் இல்லையா? அதனால சொல்கிறேன், சம்மந்தப்பட்டதுனால பதிவு பண்ணுங்கள். எம்எஸ்எம்இ என்னென்னு இசேவை மையத்தில் கேளுங்க. உத்யோக் ஆதார்னு என்னென்னு கேளுங்க. சிறு தொழில் செய்கிறவங்க போய் கேளுங்க. சின்ன சின்ன கடன்லாம் வாங்கிட்டு சிரமப்படுவோம் இல்லையா? அதுக்காக நான் இந்த விஷயத்தை தெரிவிக்கிறேன். முறைப்படி பதிவு பண்ணி தொழிலதிபராக மாறுங்க. சின்ன தொழில் பண்ணாலோ, மாவு கடை விற்றாலும், கீரை விற்றாலும், என்ன விற்றாலும் தொழில் தானே. அப்போ எல்லாருமே தொழிலதிபர் தானே. அதையே மறைச்சி வைக்கணும். தொழிலதிபருங்கிறத தைரியமாக சொல்லாமே இல்லையா? நன்றி, வணக்கம். எதுனாலும் கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது சந்தேகம்னா கேளுங்கள்.